ஹாய் எவ்ரிவன். இந்த பதிவின் மூலம் ஒருவர் பிறந்த தேதிக்குண்டான பலன்கள் என்ன, அவர்களுடைய ப்ளஸ் என்ன, அவர்களுடைய மைனஸ் என்ன போன்ற முழு விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த விவரங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஒருவர் பிறந்த தேதி, அந்த எண் என்பது நமக்கு தெரியாமல் நம்முடன் ஒட்டி கொள்ளும், நம் மீது ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இப்போ சிவாஜி சார் எடுத்துக்குவோம். அவர் பிறந்த தேதி 1ஆம் எண்ணை குறிக்கிறது. தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதியும் இந்த 1ஆம் எண்ணை தான் குறிக்கிறது. 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானிமிட்டி, முதன்மை. அவர்கள் சார்ந்த துறையில், தொழிலில் அவர்கள் எவ்வாறு முதன்மையானவர்களாக திகழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதி 12 என்பது 3ஆம் எண்ணை குறிக்கிறது. 3ஆம் எண் என்பது குருவை குறிக்கிறது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் நடிகராக இருந்தாலும் பலர் அவரை ஒரு ஆன்மீக குரு என்ற அளவில் தான் காண்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் சாரை எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதி 17. 8ஆம் எண் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த 8ஆம் எண் என்பது சாட்டர்ன், சனி என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. சனி என்றால் மக்களை சென்றடைவது, மக்களுக்கு பரோபகாரமாக செயல்படுவது. அவர் சூப்பர் ஆக்டர், முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஏராளமான மக்களின் பசியை தீர்த்தார், மக்களுக்கு உதவி செய்தார், மக்களுடன் மக்களாக ஐக்கியமாகி சேவை செய்தார் என்றளவில்தான் இன்றும் நாம் அவரை மனதில் வைத்திருக்கிறோம். எனவே இந்த பிறந்த தேதிக்குண்டான பண்புகளையும் குணநலன்களையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டால், ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்த தேதி என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால், உங்களுக்கு திருமணம் ஆகிறது, உங்களது லைஃப் பார்ட்னர், வியாபார கூட்டாளி, அவருடைய பிறந்த தேதி, அவருடைய எண்கள் என்ன என்பது தெரிந்துவிட்டால், பிறகு அவரை எவ்வாறு கையாள்வது, அவரை எவ்வாறு தட்டி கொடுத்து நாம் வேலை வாங்குவது, எங்கே அவருக்காக நாம் விட்டு கொடுப்பது. அதாவது இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டாலே ஒரு 50% சக்சஸ். பிறகு அந்த ஃபார்முலா, அவரை எவ்வாறு நாம் தட்டி கொடுப்பது என்ற ஃபார்முலாவை தெரிந்துவிட்டால் அடிஷ்னலாக ஒரு 25% சக்சஸ். ஸோ இந்த ஒரு 75% சக்சஸ் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க். புதிதாக கல்யாணம் ஆகிறது, அந்த பெண்மணிக்கு தனது கணவனுடைய பிறந்த தேதி 1 என்றால், அவருடைய கேரக்டர்ஸ் என்னவென்று தெரிந்து விட்டார் என்றால், அவருடைய லைஃப் ஜேர்னியில் எங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும், எங்கே நம்ம சைலண்டாக இருக்கணும் என்ற ஒரு ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் வெகு எளிதாக அவர்கள் வெற்றி பெற முடியும். ஏராளமான நண்பர்கள், ஏராளமான நமது வாடிக்கையாளர்கள் கேட்டதன் பெயரில் இந்த பதிவை நாங்கள் மிகவும் விவரமாக, அதாவது ஏராளமான மக்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து அந்த சாராம்சத்தை இந்த பதிவில் கொடுக்கிறோம். முழு பதிவையும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து, இந்த பதிவின் இறுதியில் எங்கே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான ரகசிய ஃபார்முலா என்ன என்பதை நீங்கள் மிகவும் சூட்சுமமாக கவனித்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் தொடக்கத்தில் முதலில் ஒருவர் பிறந்த தேதி 1 எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒருவர் பிறந்த தேதியானது 1, 10, 19, 28 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ, அல்லது ஒருவர் பிறந்த தேதி, மாத, வருட கூட்டியன் நம்பர் 1 என்று வந்தால், சில சமயம் அவருக்கு பெயரானது 1ஆம் எண்ணில் வைத்த பிறகு இந்த கேரக்டர்ஸ் அவர்களுடன் ஒட்டி கொள்ளும். இவர்களுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற முழு விவரங்களை இந்த பதிவில் காண்போம். The number 1 stands in symbolism for the planet Sun. N1 குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். நவக்கிரகங்களுக்குள் முதன்மையானது, சக்தி வாய்ந்தது. சூரியன் சுய ஒளி உள்ளது, நெருப்பு கிரகம். இதன் நிறம் ரெட்,
சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. ஒருவர் பிறந்த தேதி 1-10-19-28 ஆகிய தேதிகளில் வரும் பொழுதோ, அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 1 என்று வரும் பொழுதோ, அல்லது பெயர் எண் 1ஆக வரும் பொழுதோ, இந்த சூரியனின் ஆதிக்கம் இயல்புகள் இவர்களுக்கு என்ன பிளஸ், அதாவது இவர்களை பார்க்கும் பொழுதே ஒரு ராயல் லுக் என்பது இவர்களிடம் இருக்கும். நல்ல ஒரு அட்ராக்டிவான தேஜஸ் இவர்களிடம் காணப்படும். வசீகரமான கண்கள், ஒரு காந்தம் போல் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அந்த கண்கள் இருக்கும். ஒளிவு மறைவு அற்றவர்கள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாகவே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். கெடுதல் என்பது மற்றவர்களுக்கு செய்ய தெரியாதவர்கள். இவர்கள் காண்பதற்கு மிகவும் துடுக்காகவும், காலில் சுடுதண்ணீர் ஊற்றினால் எப்படி நம்ம பரபரப்பாக இருப்போமே அதை போல்தான் இவர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். இதன் காரணம், இந்த சூரியன் என்ற கிரகம் உஷ்ண கிரகம். அதனால் எப்பொழுதுமே ஒரு மாதிரி கொஞ்சம் உஷ்ணமாகவே பரபரப்பாகவே இருக்கக்கூடிய சுபாவத்தை நாம் இவர்களிடம் காணப்படும். இவர்களுடைய மைண்ட் செட், அதாவது மெயினான விஷயம் என்னவென்றால், எல்லோரது கவனமும் எப்பொழுதும் நம் பக்கம் இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் மைண்ட் செட்டில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஓட்டம் இவர்களிடம் காணப்படும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். சூரியனின் ஒளி எப்படி பிரபஞ்சத்தை எழுப்புகிறதோ அதை போல் these people deserve to be omnipresent and omnipotent. அப்போ அந்த privilege அந்த பெற்றோர்களுக்குத்தான் போய் சேரும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்பது இவர்களிடம் இயல்பாகவே இருந்துவிடும். இவர்களை வேலையில் அமர்த்தும் பொழுது அந்த பாஸ், அந்த ஓனர் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர்கள் ஒரு லீடராக பல பேரை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பில், பல பேருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில், பல பேருக்கு கமாண்ட் செய்யக்கூடிய அமைப்பில், அவர்களை பக்குவமாக வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இவர்களை நாம் காண முடியும். இவர்களை நாம் கட்டாயப்படுத்த முடியாது, இவர்களை நாம் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஒரு பவுண்டரிக்குள் தான் இருக்கணும், நீங்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம இவர்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இவர்களுக்கு ஓப்பனா சொன்னா அட்வைஸ் கூட பிடிக்காது. குழந்தையாக இருந்தாலும் நாம் இவர்களுக்கு கொஞ்சம் சஜஷன்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த சஜஷன்ஸை கொஞ்சம் பக்குவமாக ஃப்ரெண்ட்லியாக சொன்னால் இவர்கள் அதனை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பிக் செய்து கொள்வார்கள். இவர்கள் பிடித்த விஷயங்களை மட்டும்தான் செய்வார்கள். எனக்கு இது பிடிக்கும், எனக்காக இது செய் அப்படின்லாம் நம்ம சொல்லி இவர்களிடம் வேலை வாங்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் நியாயம், தர்மம், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் செய்வார்கள். இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில நேரங்களில் தவறு என்பது ஒருவேளை இருந்தாலும் அதனை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம், பகிரங்கமாகவே நான் செய்தது தவறு என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். எக்ஸ்கியூஸ் கேட்கிறார்களோ இல்லையோ, இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்றளவில் அவர்கள் உணர்வதே இன்று ஒரு பெரிய விஷயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுயநலம் இல்லாமல் யோசிப்பார்கள். அதாவது எனக்கு மட்டும்தான் வேணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் தன்னை சார்ந்தவர்களும் நல்ல விதத்தில் முன்னேற வேண்டும் என்பதில் ஒரு ஓட்டம் இவர்களிடம் இருக்கும். நியாயத்துக்கு கட்டுப்படுவார்கள், அநியாயத்தை எதிர்ப்பார்கள். அதாவது இதுதான் சிஸ்டமேட்டிக்கா போகணும், இப்படி டாக்ஸ் கட்டணும், இப்படி ஃபைன் கட்டணும் என்றால் முழுமையாக அதனை முறையாக அவர்கள் செய்வார்கள். சட்ட திட்டத்திற்கு இவர்கள் கட்டுப்படுவார்கள். இவர்களது குடும்பம் மற்றும் தங்களுடன் இருப்பவர்களுக்கும் சேர்ந்து யோசிப்பார்கள். இவர்களிடம் ஒரு நல்ல அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இவர்களிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு இவர்களிடம் சரண்டர் ஆயிடணும். அதாவது சரணடைந்து விடணும். இந்த வேலையை நீ தான்ப்பா செய்யணும், நீ தான் இதனை தனித்துவமாக போல்டாக செய்ய முடியும் அப்படின்னு நம்ம லேசா அவர்கள்ட்ட சொல்லிவிட்டோம் அப்படின்னா போதும்.
அதனை அவரவர் வயதை அனுசரித்து கச்சிதமாக அந்த வேலையை அவர்கள் முடித்து விடுவார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குடும்ப தலைவி என்று எடுத்துக்கொள்வோம். இதுதான் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்குள் இந்த மாதத்தை முடித்து விட வேண்டும் என்று பொறுப்பை மட்டும் நாம் அவர்களிடம் கொடுத்து விட்டு நகர்ந்து விட்டோம் என்றால், நாம் என்ன பொறுப்பை கொடுத்தோமோ அதனை கச்சிதமாக அவர்கள் முடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு நம்ம போய் அவர்களை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. ஒரு தடவை சொல்லிட்டோமா, ஒரு மிஷினை ப்ரோக்ராம் பண்ணின மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேலையை முடித்து விடுவார்கள். சுதந்திர உணர்ச்சி இவர்களுக்கு அதிகம். இவர்களுடைய சுதந்திரத்தில் மற்றவர்கள் உள்ளே வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்கள் கொஞ்சம் கௌரவம் பார்ப்பார்கள். 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரணும், 10:15 அவர் ஆஃபீஸ்க்கு வராரு, 10:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வராருன்னா அந்த பாஸ் கூட அதை ஒரு சஜஷனாக தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்கள் ஆப்சண்ட்டு, இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு பாஸ் மார்க் பண்ணிட்டாருன்னா குட் பை, நீயும் வேணாம், எனக்கு உன் வேலையும் வேணாம், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், நான் போய் ரேப்பிடோவில் பைக் ஓட்டி கூட நான் சம்பாதிச்சுக்குவேன், இதை விட எனக்கு அதிக வருமானம் வரும் என்று சொல்லி டாட்டா சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அனைவரிடமும் இவர்கள் சஜஷன்ஸ் கேட்பார்கள். அதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஒர்க்கோ நம்ம கொடுக்குறோம் என்றால் அது பற்றிய அனைத்து விவரங்களையும் இவர்கள் எல்லாரிடமும் கேட்டுக்கொள்வார்கள். லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, மற்றவர்களை இவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள். அந்த பிளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அவர்களைத்தான் சேருகிறது என்று இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு லவ், காதல் போன்ற ஃபீலிங்ஸ் வரும். அதில் கூட ஒரு மென்மையான சுபாவத்தை நாம் காண முடியாது. இவர்கள் யார் மேலேயாவது ஒரு காதல் என்றால் இன்டைரக்டாகத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார்கள். பிறகு அந்த பர்சன் அதனை புரிந்து கொண்டு இவர்களிடம் வந்து காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் கௌரவம் அதிகம். இவர்களுடைய ஃபீலிங்ஸை கூட இவர்கள் டைரக்டா போல்டா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இவர்கள் எந்த விஷயத்தை டைரக்டாக சொல்கிறார்கள் என்பதை இந்த பதிவின் முடிவில் நான் சொல்கிறேன். பொதுவாக இவர்களுக்கு இந்த அன்னதானம் போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. தலைமை பொறுப்பெடுத்து முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் நாம் இவர்களை காணலாம். அதனால தான் இவர்களை இந்த அட்மின் போஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்சஸ் போஸ்ட்டு போன்ற கீ போஸ்டில் இவர்களை வைத்து வேலை வாங்கும் பொழுது இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும். இயற்கையாகவே இவர்கள் பொதுவாக நம்மைத்தான் மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும், மற்றவர்களை நாம் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள் இயங்குபவர்கள். இவர்களும் மற்றவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாகவே இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். நட்புறவு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதற்கு முன் பல விதங்களில் யோசித்து விட்டுத்தான் இறங்குவார்கள். அவ்வாறு இறங்கி விட்டார்கள் என்றால் தெளிவாக அந்த விஷயத்தை செய்து முடித்து விடுவார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆளும் திறன் இயற்கையாகவே இவர்களிடம் கச்சிதமாக காணப்படும். நறுக்கென்று பேசுவார்கள், பிரகாசமானவர்கள், சுய ஒளி நிரம்பியவர்கள், ஒரு நல்ல தேஜஸ், நல்ல மேனரிசம்ஸ் இவர்களிடம் காணப்படும். இவர்களுடைய பேச்சு மட்டும் அல்லாமல் இவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் கூட ஒரு அதிகார தோரணையுடன் தான் காணப்படும். மிகவும் துடுக்காக இவர்களது எண்ணங்களை எளிதாக இவர்கள் செயல்படுத்துவார்கள். மேலும் இவர்களுடைய செயல்களால் இவர்கள் ஒரு நல்ல அந்தஸ்தை சம்பாதிப்பார்கள். பகைவர்களை எளிதாக வெற்றி கொண்டு சமுதாயத்தில் நன்மதிப்பை பெறக்கூடிய நபர்கள் இவர்கள். அனைவரிடமும் உண்மையான நேசத்துடனும்
தியாக மனப்பான்மையுடனும் இவர்கள் பழகுவார்கள். சுய சம்பாத்தியத்தை கொண்டே திடமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதை நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, கீழே ஒரு பர்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த பர்ஸ்ல என்ன பணம் இருக்கு அதை எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இவர்கள் யோசிப்பது கிடையாது. அந்த பரிசின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட போய் அந்த பரிசை ஒப்படைத்து விட்டால் தான் இவர்களுக்கு தூக்கம் வரும். இதுக்கு பரிசாக அந்த பரிசின் உரிமையாளர் ஏதாவது ஒரு தட்சணை கொடுத்தால் கோபித்துக் கொள்வார்கள். எனக்கு பணம் தான் முக்கியம் என்றால் உங்கள் பரிசில் இருந்த பணத்தை நான் எடுத்திருப்பேன். எதற்காக நான் இதனை உங்களிடம் கண்டுபிடித்து வந்து உங்களிடம் இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். எனக்கு பணம் என்பது முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் இவர்களுடைய இந்த ஒரு பிளஸ் பாயிண்டினால் இவர்கள் வாழ்வில் உயர்ந்த உன்னதமான நிலைக்கு வருகிறார்கள். இந்த எண்ணின் அதாவது இந்த தேதிகளின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் மிகப்பெரிய வெற்றியை கடின உழைப்பாலும் முயற்சியாலும் இப்பொழுது நான் சொன்ன இந்த இவர்களுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சின் மூலமும் அடைகிறார்கள். வாழ்வின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ஒரு சின்ன தோல்வி என்பது 1 அல்லது 2 முறை ஏற்படும். பிறகு இவர்கள் உணர்ந்து 3வது முறை அந்த வெற்றியை அடைந்து விடுவார்கள். அவ்வாறு அடைந்த வெற்றியையும் இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இவர்களது நேர்மைக்கும் நன்னடத்தைக்கும் பாராட்டுக்கள் அதிகமாக உண்டு. பார்வையிலேயே வெகு எளிதாக மற்றவரை இவர்கள் எடை போட்டு விடுவார்கள். ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேலையையோ மற்றவரிடம் கொடுக்க வேண்டுமா இல்லையா, அதற்குண்டான கெப்பாசிட்டி அவரிடம் இருக்கா என்பதை அவரை கண்டு 5 நிமிடத்துக்குள் இவர்கள் கணக்கு போட்டு விடுவார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இவர்களிடம் ஒரு ஊற்று போல் ஊறிக்கொண்டே இருக்கும். இவர்களுடைய இந்த ஒரு கேரக்டர் தான் இவர்களை சாதாரண வார்டு கவுன்சிலர்லேருந்து நகராட்சி தலைவர்லேருந்து மிகப்பெரிய தலைவர்களாக, அதாவது அவர்கள் சார்ந்த தொழிலில் துறையில் பயோனியர்ஸ், முன்னோடி என்று சொல்லுகிறோம் அல்லவா. இப்பொழுது சிவாஜி கணேசன் சாரை எடுத்துக்கொண்டால் அவர் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான். நடிப்பு துறையில் அவர் முன்னோடி, முதன்மையானவர், அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் என்று சொல்லலாம். நடிகர் அஜித் இதே தேதிகளில் பிறந்தவர் தான். அவரை எல்லாரும் தலை என்றுதான் அழைக்கிறார்கள். தலை என்றால் என்ன? ஹெட், பாஸ். அப்போ அவர் இதில் முதன்மையானவராக திகழ்கிறார். தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்களில் அவரும் ஒரு முதன்மையானவராக திகழ்கிறார். அதுதான் இந்த பிறந்த தேதி நான் சொன்னது போல் நமக்கு தெரியாமல் நம் மீது ஆதிக்கத்தை செலுத்தும். சாதாரண தலைவர்கள் முதல் நாடாளக்கூடிய தலைவர்கள் வரை இந்த தேதிகளில் நாம் காண முடியும். சூரியனின் ஆதிக்கம் என்பது நல்லது செய்யும் பொழுது பிரத்யேகமாக இந்த குணம் என்பது அவரிடம் காணப்படும். இவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் ஆவது மட்டுமல்லாமல் தவறை எவர் செய்தாலும் அதனை தைரியமாக சுட்டி காண்பிப்பதும், அவரிடமே பகிரங்கமாக கேள்வி கேட்பதும் நாம் இவர்களிடம் காண முடியும். அதாவது இதன் பின் விளைவுகளை பற்றி இவர்கள் பெரிதாக யோசிக்க மாட்டார்கள் என்றும் சொல்லலாம். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பர்சனாலிட்டிஸை பற்றி எப்படி அவங்க லைஃப்ல முதன்மையாக வந்தார்கள், அவர்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருந்தால் அவர்கள் சார்ந்த துறையில் அவர்களுக்கு உண்டான போதைகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து 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 அந்த குழந்தையை கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக மாற்ற முடியும். ஒரு 40 to 50% பாசிட்டிவ் வைப்ஸை நாம் அந்த பிஞ்சு வயதில் அவர்களுக்கு போதிக்கும் பொழுது பசுமரத்தாணி போல் இந்த விஷயங்கள் அவர்களது மனதில் ஒட்டிக்கொள்ளும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சில விஷயத்தையும் சொல்லுகிறேன். இவர்களுக்கு உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேச தெரியாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் பகிரங்கமாக பின்விளைவுகள் என்ன என்பதை பற்றி யோசிக்காமல் பேசிவிடுவார்கள். சில நேரத்தில் இவர்கள் உபயோகிக்கும் அந்த வார்த்தைகள் என்பது மற்றவர்களை காயப்படுத்தும். அதனால் அந்த மற்றவர்கள் இவர்களுக்கு சத்ருவாக, அதாவது
எதிரிகளாக மாறுவதற்கு அமைப்பு உண்டு. எனவே பேசி ஒரு விஷயத்தை நாம் இதுபோல் நெகட்டிவாக சம்பாதித்துக் கொள்ளாமல் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சின்ன வயதிலிருந்தே பழக வேண்டும். இதற்கு தியானம் என்பதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மெடிடேஷன் செய்யும் பொழுது இவர்கள் தங்களது வார்த்தைகளை எவ்வாறு அடக்குவது போன்ற விஷயத்தை இவர்கள் பிராக்டிஸ் பண்ணிவிடலாம். மேலதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது கூட சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலையை, ஏதாவது ஒரு விஷயத்தை கொஞ்சம் பகிரங்கமாக பேசினால் அதனால் அதற்குண்டான பின் விளைவுகளை நாம் சந்திக்க நேரும். சிலருக்கு இந்த சேமிக்கக்கூடிய பழக்கம் என்பது கம்மியாக இருக்கிறது. ஒரு சிலர் கடன் வாங்கி கொஞ்சம் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அதனால் இவர்கள் ஏராளமான குழப்பங்களை சந்திக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் வாழ்வை ஆரம்பித்த ஒரு இடத்திலேயே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு சிலர் தற்பெருமை பேசுகிறார்கள். ஏன்னா இந்த சூரியனின் ஆதிக்கம் என்ன செய்யும் என்றால் எல்லோரும் நம்மை பாராட்ட வேண்டும், எல்லோரும் நம்மை புகழ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக சில நேரங்களில் இவர்கள் சொல்லாத விஷயங்களை சொன்னதாகவும் செய்யாத விஷயங்களை செய்ததாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஸோ இந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸை நான் ஏன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸை இவர்கள் அவாய்டு செய்து கொஞ்சம் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் அப்புறம் செய்து கொள்ளலாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் போன்ற விஷயங்களையும் இவர்கள் அவாய்டு செய்து கடன், குறிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் நிறைய குழப்பங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். இது எவ்வாறு நடக்கிறது என்றால் திருமணம் ஆகும் பொழுது இவர்கள் தற்பெருமை பேசி நான் அவ்வாறு இருக்கிறேன் என்று ஏராளமான வாக்குறுதிகள், எம்டி ப்ராமிசஸ் கொடுத்து விடுகிறார்கள். பிறகு ஃபேமிலி லைஃபை தொடங்கும் பொழுது இவர்கள் சொன்ன விஷயத்தை ஹானர் செய்வதற்கு நிறைய கடன் வாங்குகிறார்கள். கிரெடிட் கார்டு வைத்து இவர்கள் மாறி மாறி ரொட்டேஷன் செய்கிறார்கள். பிறகு இவர் உண்மையில் அவ்வாறு இல்லை, தற்பெருமைக்காகத்தான் இந்த விஷயத்தை சொன்னார் என்று தெரியும் பொழுது திருமண வாழ்வில் எதிர்பாராத பிரச்சனை ஒருபுறம், கடன் வாங்கியதால் எதிர்பாராத பிரச்சனை மறுபுறம் என்று இவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எல்லாம் இவர்கள் திருத்தி கொண்டார்கள் என்றால் இவர்களுடைய சக்சஸ் கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும். ஸோ இவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய சஜஷன்ஸ் என்னவென்றால் உரத்த குரலில் மறுத்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொது தளத்தில் வெளிப்படையாக பேசும் பொழுது மற்றவரை காயப்படுத்தக்கூடாது. பொது தளத்தில் மட்டுமல்ல, தனிமையில் பேசும் பொழுதும் கூட இன்று நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை தான் சொல்ல வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவது என்பது இன்றளவில் முக்கியம்தான். இருந்தாலும் ஃபேமிலி என்று வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுகிறார், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் பொழுது அந்த டிராவல் என்பது இவர்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இவர்களுடைய சக்சஸ் ஃபார்முலா என்றால் இந்த 1ஆம் எண்ணுக்கு சிவ வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். மேலும் ஜனனகால ஜாதகத்தில் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய 1ஆம் எண் அனுகூலமாக இருக்கும் பொழுது 1ஆம் எண்ணில் இவர்கள் தங்களது பெயரையோ அல்லது வியாபார நிறுவனங்களின் பெயரையோ அல்லது தாங்கள் தயாரிக்கும் பொருட்களின் பெயர்களையும் அமைத்துக் கொள்வதன் மூலம் ஒரு சக்சஸ் இவர்கள் பெற முடியும். மேலும் இந்த 1ஆம் எண் குறிக்கக்கூடிய ரத்தினம் என்பது மாணிக்கம், சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதனை தங்க மோதிரத்தில் வலது கை மோதிர விரலில் இவர்கள் ஓப்பன் செட்டிங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் ஒரு நல்ல விஸ்வரூபமான வெற்றியை பெற முடியும். ஏராளமான 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகள், தொழில்கள், அதாவது பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்டில் நாம் செய்யக்கூடிய உயர்நிலை ஜாபாக இருந்தாலும் சரி, இவர்களை நாம் காண முடியும். மேலும் இவர்களுடைய கூட்டு எண்ணை அனுசரித்து எந்த எண் பலமாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட தொழிலை இவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் உங்களது மனதில் வைத்து
அதிகரித்து உங்களது குழந்தைக்கு இப்பொழுது நான் சொன்ன அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸை அதிகரித்து படிப்படியாக அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கும் பொழுது அதனை குறைத்துக் கொள்வதன் மூலம் ஒரு நிகரற்ற வெற்றி என்பதை பெற முடியும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களது நண்பர்களுக்கும் அல்லது உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.